என்னன்னு தெரியல சார். நீ ரத்தம் வந்து எடுக்கிறான். ஜோ 401 என்னையா கீழே பிளட்டா இருக்கு. ஓவர் அஸ்டார் இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் தரையா என்ன ஆச்சுப்பா? ஓகே சார் சீக்கிரம் தரையா. ஜோ இது யாரு மூச்சு பச்சு இல்லாம இருக்கா? ஜோ சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியா. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் குடும்பம் தூக்கு பிடி. சூர்யா இடம் கிடைச்சா படுத்து தூங்கிடுவானு. வா கீழே வா, வெயிட் பண்றேன். வந்து தொலைங்கடா. என்ன நடந்துச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பத்திரமா தான் சார் பாத்துக்கிட்டேன். திடீர்னு என்னன்னு தெரியல சார், ரத்த வந்தியா எடுக்கிறான் சார். அதான் நாங்க பயந்து ஓடி போய் சார்ட்ட சொன்னோம் சார். யோ சங்கர், என்ன நடந்துச்சு? நீங்க அடிச்ச அடியில பார்ட்டிக்கு வாய் வழியா ரத்தமே வந்துச்சு. யோ அதிகம் பேசாதயா. என் பர்மிஷன் இல்லாம அவனை வெளியே கூட்டு வந்ததே தப்பு. கரெக்ட் சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் இங்க கொண்டு வராம அவனை அங்கேயே விட்டுன்னு வச்சுக்க, பார்ட்டி அங்கேயே செத்து போயிருப்பா. அப்புறம் உங்களையும் என்ன தான் சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தான் பேட் நேம். யோ எனக்கு நல்லது பண்ணதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? யோ 401 சார் கேக்குறாருல, சொல்ல வேண்டியது. ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன் சார், ஆனா லைன் கிடைக்கல சார். புதுசா கல்யாணம் பண்ணவர் எதுக்கு ஜிஹெச் கொண்டு போமா? இங்கே கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தா? சார் ஜிஹெச் கொண்டு போறதுக்குள்ள வயல செத்துட்டானா அப்புறம் நாங்க தான் கொண்டு விட்டோம்னு சொல்லுவீங்க. அதான் இங்க கொண்டு வந்தா. அந்த 5 பேரை கண்டுபிடிச்சு அவங்களை கண்ட தந்தமா வெட்டி போட்டு பாதி பத்தண்டி எடுத்தேன். வா இவனுங்களா? தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணுதான் என்னை காட்டி கொடுத்து கம்பி என்ன வச்சவ. ஐயா என்னடா இவன் வண்டியில் தான் ஏறி போனாங்க. இவங்க தானா? இவங்களதான் ஏத்திட்டு போனியா? எங்க ஏறினாங்க? எங்க இறங்குனாங்க? சொல்லி தொலைண்டா. நைட்ல வந்தாங்கய்யா, சுத்துன்னு சுத்துனாங்கய்யா. கேரளா பார்டர் போய் செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்திட்டு பர்மிட் போடலான்னு போனீங்க. வந்து பார்த்தா வண்டியில எந்த பசங்களும் இல்லை சார். ஆனா ரொம்ப நல்ல பசங்க சார். அப்படியா? எப்படிடா ராஜா? எனக்கு கொடுக்க வேண்டிய கார் வாடகை, டீசல் பணம், என்னுடைய பேட்டா எல்லா காசையும் மொத்தமா சீட்ல வச்சுட்டு போயிட்டாங்க சார். இதுக்கு மேல இங்க அவன் ஒரு நிமிஷம் நின்னா என் கையால அடிச்சு கொலை பண்ணிடுவான். அவனை வெளியே வெளியே எடுத்து போட அவனை. இடத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு காரியா, எனக்கு ஏன் பணம்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்னை மதிச்சு ஒரு கிரிமினலை பிடிக்க சொன்னா உன்னால முடியல. கடைசியில ஒரு பொண்ணு பிடிச்சு கொடுத்துருக்கா. இவெல்லாம் என்னையா பண்ண? படம் காட்டினியா? அவன் வாயை கிழிச்சான், ரத்தம் கேட்கணான்னு ஹாஸ்பிட்டல்ல செத்தோன்னு காது குத்துறீங்க. ஆனா ஆள் தப்பிச்சிட்டான். அதை நான் நம்பணும். ஆனா மேல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போங்க, போய் 15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல இருந்து ரொம்ப சினிமா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கெட்டு போயிட்டாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்ப என்ன ஆனாரு? சார் சும்மாதான் உட்காந்து. பரவாயில்லையா? நான் பிடிச்ச கேஸ நீ முடிச்சிட்ட. நான் இந்த காக்கி சட்டைய கற்புக்கு நிகரா நினைப்பேன். நீ பொது கழிப்பிடமாக்கிட்ட. ஓகே, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. நாம வந்து 10 நாள் ஆச்சு. சாமான்லாம் தீந்து போச்சு. சரி, நீங்க யாராவது கடைக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் எல்லாருக்கும் லஞ்ச். நான் போக மாட்டேன்பா, எனக்கு பயமா இருக்கு.
சரி ஜெனி நீ கூட நான் போயிட்டு வரேன். டேய் நீ போன இங்க ஏதாவது பிரச்சனைனா யாரா பாக்குறது? அவன் தான் ஐடியா கொடுத்தா, அவன் போட்டோம். இப்ப என்ன நான் போகணுமா? சரி கொடுங்க, போயிட்டு வரேன். பயந்து சாவறீங்க. சரி ஜெனி அந்த பணத்தை கொடு, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பங்காளி எல்லாம் புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி. டேய் வாட்டர் ஸ்னேக், நீ சொன்னாலும் சொல்லனாலும் கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவான். கண்டுபிடிச்சாரு. சரி இவன் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க. இவனா? டேய் என்னடா ஒருத்தனை பர்ச்சேஸ் பண்ண அனுப்பிச்சோம், அவனை இன்னும் ஆளை காணோம். அவனை பார்சல் பண்ணிட்டாங்களா என்ன? டேய் வாய மூடுறா, அவன் யாரையும் பார்சல் பண்ணாம இருந்தா சரி. என்னடா? டேய் வசந்த், அன்னைக்கு ஜெனி ஒரு ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தால, அவன் இன்னைக்கு நான் பார்த்தேன்டா. நான் பார்த்தேன். என்னடா உளற? டேய் அவன் என்ன பார்த்துட்டான்டா, என்ன பின்னாடியே துரத்திட்டு வந்தான். அவன் தான் உனக்கு எப்படா தெரியும்? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம எல்லாரும் உடனே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். டேய் அதெல்லாம் ஒன்னும் ஆகுதுடா, நம்ம 5 பேர் இருக்கோம்ல, வந்தா பாத்துக்கலாம். இந்த இடம் வசதியா இருக்கு, இங்கெல்லாம் யாரும் வர முடியாது. உன் மேல ஒரு சகதியா இருக்கு, முதல்ல நீ போய் குளி. டேய் நான் சொல்றத தயவு செய்து எல்லாரும் கேளுங்கடா. டேய் குடிக்கிறதுக்கே நேரம் பத்தாது, நீ சொல்றத வர கேட்கணுமா? போய் குளிடா போ. ஜெனி பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பாடு ரெடி பண்ண போ. ஏய் ஏய் இன்னும் ஏண்டா இருக்க? போய் குளியாடா போட. டேய் நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, அனுபவிச்சாதான் தெரியும். எனக்கு கொஞ்சமா ஊத்துறா. குடுறா. மெதுவாடா. இருடா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, இன்னும் 2 நாளைக்கு வேணும்னா. உனக்கு என்னடா? ஊத்துடா மச்சான், அவசரப்படாதடா.
அவசரப்படாதடா கோகோதி தரேன். இந்தாடா இங்க இதுல மிக்ஸ் பண்ணு. சீக்கிரம்டா. இந்தாடா. Cheers. சக்தி சக்திடா சக்தி சீக்கிரம் சக்தி சக்தி காணுடா. ஆமாடா ஆனா சோப்பு இருக்கு டவல் இருக்கு. அவன் தானே கத்துறான். குளிச்ச இல்லையடா. சரிடா இப்ப அவங்கல வாங்க போய் தேடி பார்க்கலாம். என்னாச்சு? இல்ல ஜெனி சக்தி எங்க? சக்தி சக்தி குளிக்கவனா காணோம். வாங்க போ. சக்தி 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 சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? பேசுற
உனக்கு என்ன கஷ்டம் இருக்காதுன்னு எங்களுக்கு இருக்கும். அப்பவே சொன்னான்டா, கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம். இல்லடா, எப்பவும் ஏமாத்துற மாதிரி இந்த முறை விளையாடுறான்னு நினைச்சேன். அப்படியே இருந்தாலும் ஜெயில இருக்கும், இங்க கூட வருவான். அப்படியே வந்தாலும் அவனுக்கு ஜெடி மட்டும் தானே தெரியும். அதான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அவனோட தங்கச்சியை நினைச்சு பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ. இல்லடா, அவன் தங்கச்சிக்கு இனிமே நாம தானே எல்லாம். அவன் தங்கச்சிக்கு என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நாம செய்யணுடா. அப்பதான்டா இவன் ஆத்ம சாந்தியோட. ஹலோ, யாரு? சங்கரா? ஆமா, நீ யாரு? ஐயோ, நான் மினிஸ்டர் பேசுறேன்டா. சார் சொல்லுங்க சார். என்னத்த சொல்ற? நானும் ஒவ்வொரு தடவை போன் பண்ணும் போதும் யாரு யாருன்னு கேக்குறேன். நானும் கொஞ்சம் கூட அழுக்காம மினிஸ்டர் மினிஸ்டர் சொல்லி தொலைகிறேன். சார், டக்குன்னு உங்க வாய்ஸை கண்டுபிடிக்க முடியல, அதான் கொஞ்சம் குழப்பம். சரி, அதெல்லாம் விட்டு தொலை. போனவன் என்ன ஆனா? சார், போனவன யார கேக்குறீங்க? என்னது? சோறு தின்றீல்ல, மாமூல் வாங்குறீல்ல? அதெல்லாம் மாசம் மாசம் கரெக்டா நடக்குது சார். என்னையாவது ஞாபகம் வச்சிருக்கியா? சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? படி அளக்கிற தெய்வம் சார் நீங்க. உங்களை போய் மறக்க முடியுமா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல. என்னடா, ஒரு கிரிமினலை நம்ம வேலையா அனுப்பிச்சோமே, அவங்ககிட்ட இருந்து எந்த வித பதிலும் இல்லையேன்னு கேட்டா, நாங்க என்னமோ புரியாம அரசியல் நடத்துற மாதிரி லூசுத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. சார் 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 சாரி சார், போனவன் இன்னும் எந்த தகவலும் தரல. அவன் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் சார். தபார், போனவன் உயிரோட இருக்கானா செத்தானாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இன்னும் 2 நாள் பாப்பேன். இல்ல நடக்கிறதே வேற. சொல்லி ஓகே சார். ஓகே சார். என்ன ஓகே சார்? நீ சொல்ற ஓகே பார்த்தா சார் நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் பாருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே நேரா போய் காரியத்தை முடிச்சிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார், நான் சொல்றது அந்த அர்த்தத்துல இல்ல சார். பின்ன எந்த அர்த்தத்துல சொன்னீங்க சார்? சார், இன்னும் 2 நாள் பாக்குறேன், இல்லன்னா நானே போய் பாக்குறேன்னு சொன்னேன் சார். ஏன் என்ன எழவாது பண்ணி தொலை, கை நீட்டு காசு வாங்குறீல்ல, ஏன் வேலையை முதல்ல முடிச்சு கொடு. என்னடா கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, மழை வருமோ? சரி வாங்கடா, சீக்கிரம் பொறுக்கிட்டு போலாம். டேய் பாத்தியாடா, வசந்த் நம்மள தனியா கைட்டு விட்டுட்டு ஜெனி கரெக்ட் பண்ண போயிட்டான்டா. டேய் டீசெண்டா பேசுறா. அவங்க 2 பேர் லவர்ஸ், எப்படி வேணா இருக்கட்டும். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நாமளே வந்திருக்கணும். அதை விட்டு எதோ பேசுறான் பாரு. ஆமாண்டா, நாமளே தான் கரெக்ட் பண்ணிருந்தா இந்த இடத்துல ஜாலியா இருந்திருக்கலாம்ல. டேய் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அவங்க 2 பேர் லவர்ஸ், அது தப்பு இல்ல. நீ சொல்றது செட்டிங், அதான் தப்பு. நீ பாட்டுக்கு எதோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. சரிவா பொறுக்கலாம். என்னடா சொல்ற? என்ன ஆள விடுங்க. விறகு தான் சொல்றேன். பணம் இருந்தா என்ன பிரயோஜனம்? விறகு பொறுக்க விட்டானுங்களே.